என்ன மழை பெய்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். புயலின் நடுவே தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்ததை நிரூபித்து காட்டினார். நான் உங்களை கைவிடலைங்கிறத எப்பொழுது அவர் நிரூபித்து காட்டினார்னா புயலின் நடுவே. எனவே இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். சேர்ந்து நம்ம ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நம்மை மையப்படுத்துவோம். நமக்கெல்லாம் தெரிந்த பாடல், கடந்த வாரங்களிலே பாடின பாடலை கூட இந்த வாரத்தில் நாம் பாடி கர்த்தர் நம்மை மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தர் நம்மை மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே, சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை வீழ்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே, ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே, சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து எண்ணி பாடுவே, இடைவிடாமல் காத்தீரையா, வார்த்தைகளால் நடத்தினீரையா, இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன், தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன், தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன், தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல்
கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றி அதை போற்றி பாடுவே. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றி அதை போற்றி பாடுவே. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? எல்லாரும் கையில் உயர்த்தி சொல்லுவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு அப்படியே சொல்ல, ஆண்டவரே 1000 கோடி ஆண்டுகள் நன்றி சொன்னாலும் கோடி கோடியான நன்றிகளை உமக்கு செலுத்தினாலும் நீங்க செய்த நன்மைக்கு ஈடாகாது. கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? ஓ ரபலதடகதனமா எல்லாரும் சேர்ந்து. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. உள்ளத்தினால சொல்லப்படுற எல்லாருமே சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ?
எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எவ்வளோ நன்மை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கீங்கப்பா, எவ்வளோ அற்புதங்களை என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கீங்க, என் குடும்பத்துக்கு செஞ்சுருக்கிறீங்க, என் கண்ணீரையெல்லாம் துடைத்தீங்களே, என் கஷ்டத்தையெல்லாம் மாற்றினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்ல. நன்றி இயேசுவே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தர் நமக்கு மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி கர்த்தர் நமக்கு மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா கைகளை உயர்த்தி சொல்லலாமா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. எல்லாம் கையை உயர்த்தி சொல்ல போறோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை இரக்கங்களால் என்னை மணிமுடி சுட்டுகிறீர், வாழ்நாளெல்லாம் என்னை சந்தோஷப்படுத்துகிறீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எதனால கர்த்தர் நம்ம மணிமுடி சுட்டுகிறார் சொல்லுங்க? தேவனுடைய கிருபையினால். ஆமென். அவருடைய இரக்கத்தினால, அந்த கிருபையும் இரக்கமும் நம்ம மேல இருப்பதனால தான் இன்னை வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறோம். கைகளை தட்டி நன்றி சொல்லலாமா? அவருடைய கிருபை இரக்கங்களுக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மை
மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம். செய்த நன்மைகளை ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. கைகளை உயர்த்தி ஆத்துமாவே நன்றி சொல்லு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மறுபடியுமாய் கர்த்தர் செய்த நன்மைகளை மறுபடியுமாய் சேர்ந்து சொல்லுவோம். நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மறுபடியும் அவங்களுக்கு அடுத்திருந்து மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோம் எல்லாருமே. தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல். தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல் உடை இரக்கம் காட்டுகிறார். கருணை இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கின்றார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லா கைகளை உயர்த்தில சொல்லலாமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் அப்படி எழுதுறது கர்த்தரை ஆராதிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் எல்லாரும் துதிப்போம். கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை மையப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மையப்படுத்துவோம். ராஜாதி ராஜா மையப்படுத்தி இயேசுவே எங்கள் தெய்வமே, எங்கள் மீட்பரே, எங்கள் எஜமானரே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, எங்கள் ஒத்தாசை அனுப்புகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் அவரை துதிப்போம். எல்லாரும் கர்த்தரை கனப்படுத்துவோம்.
ராஜாதி ராஜாவை மையப்படுத்துவோம். ஓ ரபலஹதடலதனமா. ஓ நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடைய எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் ராஜாவே, எங்கள் இரட்சகரே, எங்களுக்காய் ஜீவனை தந்து ஓ மரணத்தை ஜெயித்து எழுந்தவரே, இந்த உலகத்தில் இன்றைக்கும் நித்திய நித்தியமாய் ஜீவிக்கிறவரே, எங்கள் மீட்பரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். 7 குத்து விளக்குகள் நடுவிலே உலாவுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர். ஓ ரபலஹதடலதனமா. எல்லாரும் அவரை துதிப்போம், எல்லாரும் அவரை கனப்படுத்துவோம். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் ஏகவா ஈரேவாக இருக்கிறார். ஓ நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். ஏகவா ரஃபாவாக இருக்கிறார். ஏகவா ஷாலோமாக இருக்கிறார். ஓ ரதடலஹதனமா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ரிகதடபலஹதனபா ரிபதுலஹதனபா ரியாதடாதியா. நன்றி யெகோவா ஈரே, நீர் என் தேவனா. யெகோவா ஈரே, நீர் என் தேவனா. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. யெகோவா ஈரே, நீர் என் தேவனா. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே, நீர் ஏகவா ஈரே, ஏகவா ஷாலோ, ஏகவா ஷம்மா, ஏகவா ரஃபாவாக எங்கள் தேவனாக நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யெகோவா ஈரே, நீர் என் தேவனா. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்க எல்லா கலக்கங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா கவலைகள், எல்லா கண்ணீர், அதெல்லாம் மாற்றுகிற தேவனாய் நீ இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை ஒரு நாள் எங்களை விட்டு விலகாத தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை கைவிடாத தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? ஏகவா ஈரே, ஏகவா ஷாலோம். எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஈரே, நீர் என் தேவனா. யெகோவா ஈரே, நீர் என் கர்த்தரா. என்னுள்ளில் கலக்கம் இல்லை. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. யெகோவா ரஃபா, நீர் என் தேவனா. யெகோவா ரஃபா, நீர் என் தேவனா. என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். யெகோவா ஈரே, நீர் என் தேவனா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, நீர் என் தேவனா. என்னுள்ளில் கலக்கம் இல்லை. என்னுள்ளில் கலக்கம் இல்லை. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர்.
சுகம் தரும் தெய்வம் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே, நீர் என் தேவனாம். கைகளை உயர்த்தி உள்ளத்திலிருந்து ஆண்டவரே, ஏகவா ஈரே, ஏகவா ஷாலோம், ஏகவா ஷம்மா, என் தேவனே, ஓ எனக்காக எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோம், நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், நீர் எல்லாமே, என் சூழ்நிலை எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எல்லாமே, தேவைகள் அதிகமாய் பெருகும் பொழுதும், நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கும் பொழுதும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விஷயம் மாத்திரம் நன்றாய் தெரியும் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எனக்காய் பார்த்துக் கொள்வீர். நீர் எல்லாமே, எல்லாரும் சேர்ந்து பாடிக்கொண்டே இருக்கலாமா? நீர் எல்லாமே, ஓ ராபலகடடடட, மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருக்கலாமே. உள்ளத்திலிருந்து சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். என் வாழ்க்கையில ஓ எதை எனக்கு செய்ய வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, எதை எனக்கு தர வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஓ ராபலகடடட, எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. சேர்ந்து ஆராதனை, 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 மறுபடியுமாய் ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை, 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 சேர்ந்து ஆராதனை, 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 ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை, நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை, இனி எல்லாமே யெகோவா ரஃபா, நீர் என் தேவனா, யெகோவா ரஃபா, நீர் என் தேவனா, என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். யெகோவா ரஃபா, நீர் என் தேவனா, யெகோவா ரஃபா, நீர் என் தேவனா, என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் என் நோய்கள் கொண்டீர். ஆராதனை, 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 ஆராதனை. சேர்ந்து கைகள் அசைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீர்
நீர் எல்லா கணத்திற்கு மகிமைக்கும் பாத்திரர். நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிற ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஓ, நீர் அதிசயமானவர்களை செய்கிறவர். ஏகோவா ரஃபாவா இருக்கிறவர். எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டவர். ஆராதனை 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 எங்கள் சுமந்து கொண்டீர் மருத்துவரே. நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீர் எந்த மருத்துவரே. யெகோவா ருவா நீர் என் தேவனா. யெகோவா ருவா நீர் என் தேவனா. என் தேவைகள் நீர் அறிவீர். யெகோவா ருவா நீர் என் தேவனா. என் தேவைகள் நீர் அறிவீர். ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து எல்லாரும் உள்ளத்திலிருந்து ஓ ரபலகதடமா. ஆராதனை 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 ஆராதனை. தேவைகள் நீர் அறிவீர். நீரந்த நல்மேய்ப்பரே. தேவைகள் நீர் அறிவீர். நீரந்த நல்மேய்ப்பரே. யெகோவாயிரே நீர் என் தேவனா. யெகோவாயிரே நீர் என் தேவனா. என்னுள்ளில் கலக்கம் இல்லை. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. ஆராதனை 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 ஆராதனை. கைகளை தட்டி கைகள் அசைத்து எல்லாரும் சேர்ந்து அப்பாவை பார்த்து சொல்லலாம். ஆண்டவரே, எல்லா கணத்திற்கு மகிமைக்கும் துதிக்கும் புகழ்ச்சிக்கும் தகுதியானவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று 24 மணி நேரமும் ஓ தேவதூதர்கள் மத்தியிலே ஆராதிக்கப்படுகிறவரே, நாங்களும் கூட இந்த காலை நேரத்தில் சேர்ந்து பிதாவே, எங்கள் தெய்வமே, எங்கள் மீட்பரே, எங்கள் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஓ ஆராதனை ஆராதனை. மறுபடியுமாய் ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. நீரெந்த நல்மேய்ப்பரே. நீரெந்த நல்மேய்ப்பரே. நீரெந்தன் தகப்பன் நீரே. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. இனி என்னுள்ளில் கலக்கம் இல்லை. ஆராதனை 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 ஆராதனை. மறுபடியும் சேர்ந்து கைகளை உயர்த்தி அசைத்து
எல்லாரும் சொல்லி பாடலாமா? மறுபடியும் ஆராதனை இயேசு ராஜாவுக்கு. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், பரிசுத்த தேவனுக்கு, ஓ நம்முடைய மீட்பருக்கு, நம்முடைய மேய்ப்பருக்கு, நம்முடைய எஜமானருக்கு. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஓ ஆராதனை 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 ஆராதனை. என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி எல்லாமே பார்த்து கொள்வீர். என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாம் சேர்ந்து இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆராதனை 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 ஆராதனை. என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி எல்லாமே பார்த்து கொள்வீர். என்னுள்ளில் எத்தனை தேவையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. உடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படுமே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். என் வியாதியா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், என் நெருக்கடியா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. எல்லாம் சொல்லுவோம், எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தேவைகள் எவ்வளவா இருந்தாலும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. நீர் எல்லாமே பார்த்து, எல்லாம் சொல்லுவோம், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. என் தேவைகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நெருக்கடிகள் உமக்கு தெரியும், என் பிரச்சனை எல்லாம் உமக்கு தெரியும் கர்த்தாவே. என் வியாதியோடு நான் போராடி கொண்டிருக்கிறதை அறிவிங்க, தேவையோடு போராடி கொண்டிருக்கிறதை அறிவிங்க. ஓ நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம் வசனந்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். கையை உயர்த்தி, உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானில சேர்ந்து, நீரே என் ஜீவனின் பலனானி. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே, நீங்க என்னை இந்த உலகத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கை நிலைமையெல்லாம் மாற்றினீங்க ஆண்டவரே.
எல்லா நெருக்கடியும் மாற்றினீங்க ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றினீங்க ஆண்டவரே. அபிஷேகம் நிறைந்த ஒரு மனுஷனாக, ஆவியால் நிரப்பப்பட்ட மனுஷனாக, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற மனுஷனாக எங்களை எல்லாம் நீங்க தெரிந்து கொண்டீங்களே, எங்களை எல்லாம் முன்குறித்தீங்களே, எங்களை எல்லாம் அழைத்தீங்களே ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம், உம்முடைய அன்புக்காய் நன்றி 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 நன்றி. உம் வசனந்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எனக்கு ஜீவனாக, எனக்கு வழியாக, எனக்கு சத்தியமாக, நான் நடக்கிற பாதையில் எல்லாம் எனக்கு வெளிச்சமாக என்னோடு கூட இருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. கைகளை தட்டி சொல்லலாமா? என் ஜீவனின் வெளிச்சமாய், என் ஜீவனின் வெளிச்சமாய், என் பாதைக்கு தீபமாய் என்னோடு கூட இருக்கிறவரே, இருண்டு போன சூழ்நிலையில் எல்லாம் என் வாழ்க்கையை விளக்கேற்றி என்னை ஆசீர்வதிக்கிறவரே. ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிக்க. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர், உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர், உமை ஆராதிக்க வாழ வைத்தீர், உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பேன், உமை என்னாலும் ஆராதிப்பேன். சேர்ந்து உமை என்னாலும் உமை என்னாலும் ஆராதிப்பேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கிருபை தந்தீர், உமை ஆராதிக்க பேலனை தந்தீர், உமை ஆராதிக்க ஊழியம் தந்தீர், உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பேன், உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை ஆராதனை
நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிக்க. வரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிக்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ நித்தியமானவரே, ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே, ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே ரபலகதடபா, நீரே உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். சேர்த்து சொல்லுவோம். நீரே மகிமையுடையவர், ஆராதிப்பேன். தந்திருக்கீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு வாழ்க்கையில் உங்க நாமத்தை உயர்த்துவதற்காய் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வாழ்நாளில் உம்மை ஆராதிப்பதற்காய் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ, உம்முடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு ஈவாய் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் உயிரோடு வாழ்வதெல்லாம் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு ஜீவனோடு பலத்தோடு இருப்பது எல்லாம் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன், ஓஹோ நித்தியமானவரே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஓஹோ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ நித்தியமானவரே, ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன், ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே நீரே
ஸ்தோத்திரம். ஆண்டவரை சொல்லலாமா? நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே, ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திர, நீரே கணத்தை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, உமை என்றும் ஆராதிப்போம், உமை என்றும் ஆராதிக்கும் நாமத்தை என்றைக்கு மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஓ ரபலத சந்தராதயா ரேகடபலகதுடகதனமா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி இயேசு ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின்
விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என் அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லும். சத்துரு என்னை பார்த்து சிரிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும், என் தேவனை உயர்த்துகிற விஷயம். ஓ சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மறுபடியும் சேர்த்து சொல்லுவோம். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் என் ஆண்டவரே நீர் போதுமானவராய் இருந்திருக்கிறீர். ஆண்டவரே என்னை நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே சொல்லுவோம். காலையும் மாலையும் அல்லேலூயா. நான்
விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் உமக்கே காணும் துதி மகிமை நாங்கள் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையினுடைய ஏற்றத்திலேயும் வாழ்க்கையினுடைய இறக்கத்திலேயும் எங்கள் தாழ்விலும் எங்கள் உயர்விலும் எங்கள் தேவாதி தேவனுக்கே நாங்கள் துதியை கனத்தை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற கர்த்தாவே, உம்முடைய துதியை சொல்லி வரும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் வாழும்படி எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. உம்மையை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உமக்கே கன துதி மகிமையில நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். உங்கள் அனைவரையும் நான் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்மோடு கூட இருப்பதனால எவ்வளோ பெரிய மலை போன்ற பிரச்சனை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். The power God has given the authority over all this world, all the problems, all the sicknesses, all the mountains against us. நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா மலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் பெருக்கத்தக்க வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனிலும். அவர் God is great and mighty, almighty God. We are worshiping the almighty God. Amen. More than all lords of this world. இந்த உலகத்திற்குரிய எல்லா கடவுள்களை காட்டிலும், கடவுள் என்று சொல்லப்படுகிற எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவன் வல்லவராய் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஒரே ஒரு கடவுள் தான் உலகத்திலே இருக்கிறார். அவரை தவிர வேற ஒரு கடவுளே கிடையாது. அப்படி யாராவது கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா அது எல்லாவற்றை விட என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. ஆமென். எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது தான் கர்த்தர் நமக்கு ஒரு துவக்கத்தை ஆரம்பித்து வைக்கிறார். ஆமென். முடிவில் தான் துவக்கமே இருக்குது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எப்பொழுதுமே அப்படிதான் தேவ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் முடிஞ்சிச்சின்னு நினைச்சவங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் ஒரு துவக்கத்தை உண்டாக்கி அவங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றியிருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் ஒரு நாளும் மாறாது. விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லவும். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன. இந்த உலகத்தில் எழுச்சி செய்கிற ஒருத்தர் வருகிறான். மக்கள் ஒரு சிரிக்கலாம் கூட அவன் சிரிச்சிட்டு இருக்கிறான். அவன் முன்னாடி தான் கர்த்தரை உயர்த்தி வைக்க போறாரு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்திய கர்த்தர் என்ன செய்ய போறாரு? எல்லாம் சொல்லலாமா? ஆயத்தப்படுத்தி. சத்துருன்னு சொன்னா எதிரி. இந்த உலகத்தில் நாம அழிய நினைக்கிற எதிரி ஒருத்தர் இருக்கான் பாருங்க, பெரிய எதிரி. அந்த சாத்தானுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி. பந்தின்னு சொன்னா என்ன நினைக்கிறீங்க? போன பாட்டில் ஒரு பாட்டு பண்ணோம் இல்லையா? என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருக பெருக பொந்தி அளவும் பெருகும். வாழ்க்கையும் பெருகணும்னு சொல்ல வர்றேங்க. ஆமென். எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, இது வேற. தொந்தின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் பெருகுவது. ஆமென். பந்தி பெருகுவது என்று சொன்னால் வாழ்க்கையில் பெருகுவது, குறைவுகளெல்லாம் நிறைவாவது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குறைவோடு தான் வந்தான். வரும்பொழுது வெறுங்கை தான். ஈசாக்கு வாழ்க்கை வெறுங்கை தான் இருந்துச்சு. யாக்கோபு இன்னும் சுத்தம் கோலும் கையுமா தான் போனான். ஆனால் வாழ்க்கை அப்படி இருந்துச்சா? இல்லை, வாழ்க்கை வளமாக இருந்துச்சு. ஆமென். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்க போகிறோம். ரொம்ப அருமையான வரிகள் இருக்குது. என்ன அப்படின்னா, உடைக்கப்பட்ட பாத்திரமாக நீங்கள் இருக்கலாம், உபயோகமற்று இருந்திருக்கலாம், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கலாம்.
ஆனால் இன்னைக்கு குயவனுடைய கரம் மறுபடியும் உங்களை மீண்டும் வணைய போகிறது. ஆமென். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே மின் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு? எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இந்த பாட்டை சேர்ந்து பாட போறோம். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து எழுந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும். எல்லாம் சேர்ந்து நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. இந்த மைக் அவ்வப்போது ஷாக் கொடுக்குது எனக்கு. இதுல ஷாக் வர்றதுனால ஆமென் சொல்லலாமா? நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. யோவான்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் சொன்னான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எப்பொழுதுமே வாழ்க்கையில் முன்னாடி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னா, பின்னாடி ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் ஆரம்பிப்பார்னா மனசில் என்ன உண்டாகும்? எனக்கு பின்னாடி வந்தவன் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கிறானே, நான் எப்போ அப்படி மாறுறது அப்படின்னு என்ன வருமா வராதா? வாழ்க்கையில் முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாத பொழுது, பின்னாடி வந்தவங்க குழந்தை இருக்கும்பொழுது எப்படி இருக்கும்?
ஐயோ முன்னாடி வந்து குழந்தை இருக்குது எனக்கு, பின்னாடி வந்து குழந்தை இருக்குது எனக்கு, குழந்தை இல்லையா, என்ன வருமோ வராதா? நீங்களாம் பரிசுத்தவான்கள் நினைக்கிறேன், அந்த எண்ணெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்து வாழ்க்கையில் பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு, உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப ஸ்லோவாக போகும்பொழுது, வளர்ச்சி இல்லாத போகுது, என்ன வருமோ வராதா? எனக்கு பின்னாடி வந்துட்டு முன்னாடி போயிட்டாங்க, நான் இன்னும் பின்னாடியே இருக்கிறேன்னு என்ன வருமோ வராதா? வந்திருக்கா வரலையா? வரலன்னா நீங்களாம் பரிசுத்தவான்கள் நினைக்கிறேன். மிஞ்சின பரிசுத்தம், என்னோட மிஞ்சின பயங்கர பரிசுத்தம் நினைக்கிறேன் நான். எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரதான் செய்யுது. ஏன்னா மனுஷன் பாருங்க, யோவானும் மனுஷன்தான், இயேசுவுக்கு முன்னாடி ஊழியத்தை ஆரம்பித்தவன், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அர்ப்பணித்தவன். ஆனால் தனக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து வராரு. இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் அவன் தான் கொடுக்குறான். என்ன மாதிரி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் அவன் தான் கொடுக்குறான், யோவான் ஸ்நானம் தான் கொடுக்குறான். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட திரளாய் மக்கள் போகிறாங்க, கூட்டம் கூட்டமாய் போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோவானுக்கு பின்னாடி இருந்த ஆட்கள் கூட, யோவானுடைய சீஷர் கூட இயேசுவை பின்பற்றி போகிறார்கள். இப்போ எப்படி இருக்கும் மனசு? அவர் கூட கூட்டம் போகிறது கூட பிரச்சனை இல்லை பாஸ்டர், என்கிட்ட இருந்த 1-2 அந்த இயேசு கிறிஸ்து கூட போயிடுச்சேன்னு ஒரு எண்ணம் வருமுகராதா? ஆனால் யோவான் சொல்கிறான், இல்லை இல்லை, அவர் பெருகணும், நான் இன்னும் சிறுகணும். கைகளை தட்டி கத்துறேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவர் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பெருகுவீங்க. ஆமென். அவர் பெருகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறேன். என்ன உயர்வை கொடுப்பார் தெரியுமா? இவன் பாருங்க, யோவானுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, அவர் பெருகணும் நான் சிறுகணும், அவர் பெருகணும் நான் சிறுகணும். கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? யோவானுக்கு என்ன மாதிரி ஒரு பெருக்கத்தை கொடுத்தார் தெரியுமா? என்ன மாதிரி உயர்வை கொடுத்தார் தெரியுமா யோவானுக்கு? அவர் சொல்றாரு, இதுவரை மனுஷனாய் பிறந்த தீர்க்கதரிசிகளில் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனுமே கிடையாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அவரை பெருக வேண்டும் என்று சொல்லுகிற மனுஷனை கர்த்தர் எப்படி உயர்த்தி பேசுறாரு பாருங்க. மோசே யோவான் ஸ்நானனை விட சின்னவன் தான். செங்கடலை 2 புலந்த ஆண்டவரே, யோவான் ஸ்நானனை விட சின்னவன் தான். எலியா வானத்திலிருந்து அக்கினியை வர வச்ச ஆண்டவரே, யோவான் ஸ்நானனை விட எலியா சின்னவன் தான். அவர் சொல்றாரு, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவானை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனுமே இல்லை. ஒரு பெரிய